2024 இந்த வருஷம் ஆரம்பிச்சு வெறும் 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள தமிழ் சினிமால இருந்து எந்த பிளாக் பஸ்டர் படமும் வரல. அவ்வளவுதான் கோலிவுட் ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு. டவுன்ஃபால் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ் மீடியாலாம் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த உருட்டுக்கெல்லாம் ரீப்ளே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ரீசெண்டா டாப் 10 மோஸ்ட் ஹைப்டு மூவிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல ஒரு 2 நிமிஷம் இந்த விஷயத்தை பத்தி சிம்பிளா பேசினாவே போதும் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ யூடியூப்ல இதையே ஒரு ட்ரெண்டா மாத்திட்டாங்க. நிறைய சேனல்ஸ்ல ஃபால் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதான் இந்த டாபிக் பத்தி தனியா ஒரு வீடியோல பேசிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 3 மாசம் ஆயிருக்கு. இந்த 3 மாசத்துல தமிழ்ல நல்ல படங்கள் வரல அப்படிங்கறதே ஒரு பெரிய உருட்டு தான். 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ற அளவுக்கு ஒரு படம் தமிழ்ல இருந்து வரல அப்படி வேணா நம்ம சொல்லலாம். பட் மிஷின், லவ்வர், ப்ளூ ஸ்டார், வடக்குப்பட்டி ராமசாமி மாதிரி நல்ல படங்களும் இந்த வருஷம் வந்திருக்கு. அதே மாதிரி கேப்டன் மில்லர், அயலான், சைரன் மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் படங்களும் இந்த வருஷம் வந்திருக்கு. கேப்டன் மில்லர், அயலான் இந்த ரெண்டு படங்களுக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. பட் இருந்தாலும் 100 கோடி அடிக்க முடியாததுக்கு ரீசன் என்னன்னா, தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல பொங்கல் அன்னைக்கு இந்த ரெண்டு படங்களுமே ரிலீஸ் ஆகல. 2 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததாலேயே தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த படத்து மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. அதுவும் இல்லாம தெலுங்குல குண்டூர் காரம், ஹனுமான் ரெண்டு பெரிய படம் வேற ரிலீஸ் ஆயிருந்தது. சோ இதனாலதான் அந்த 100 கோடி மிஸ் ஆயிடுச்சு. பட் தனுஷ், சிவகார்த்திகேயன் ரெண்டு பேத்துக்குமே தெலுங்குல ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. பொங்கல் டைம்ல மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா ரெண்டுல ஏதாவது ஒரு படத்துக்காவது 100 கோடி அடிக்க சான்ஸ் இருந்திருக்கும். இந்த படங்கள் கூட விட்டுறலாம். ஆனா மிஷின், லவ்வர் இந்த ரெண்டு படமே கண்டென்ட்டாவும் சரி, ஸ்கிரீன் பிளே வைஸ்லயும் சரி, ரெண்டு படமே நல்ல படங்கள் தான். இந்த ரெண்டு படங்கள் இருக்கும்போது தமிழ் சினிமாவை எப்படி ஃபார்ம் அவுட்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. போன வருஷம் ஜெயிலர், லியோனு 2 600 கோடி படங்கள் தமிழ்ல இருந்து வந்தது. பொன்னியின் செல்வன், வாரிசுன்னு 2 300 கோடி படங்களும் வந்தது. அதே மாதிரி போன வருஷம் எண்ட்ல கூட நவம்பர், டிசம்பர் இந்த 2 மந்த்லயும் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ், காஞ்சூரிங், கண்ணப்பன், பார்க்கிங், நாடு, கிடான்னு நிறைய நல்ல படங்கள் வந்திருந்தது. சோ இந்த படங்கள்லாம் நவம்பர், டிசம்பர் மந்த்ல வந்த படங்கள் தான். இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி 3-4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட்னு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. டைரக்டர்ஸும் மனுஷங்க தான். அவங்க கிட்ட இருந்து எப்படி மாசம் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல எனக்கு படம் கூட அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி படம் அதிகமா ரிலீஸ் ஆகாதது சகஜம் தான். சோ எலெக்ஷன் முடிஞ்ச வாட்டி ஏப்ரல் எண்ட்ல இருந்து தான் கோலிவுட்டே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். தமிழ் சினிமாவோட கம்பேக்ங்கிற டாபிக் ஏன் இப்போ யூடியூப் சேனல்ஸ் மீடியா எல்லாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுமேல் பாய்ஸ்னு 3 பிளாக் பஸ்டர் படம் வந்ததால தமிழ்ல ஏன் அந்த மாதிரி வரல அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்டா கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு இப்ப கிடைச்சிருக்க சக்சஸ் ரொம்பவே கம்மி தான். இன்னுமே பெருசா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி கமர்ஷியல் சினிமா மேல போக்கஸே பண்ணாம கம்ப்ளீட்டா ஆர்ட் படங்கள் மேல மட்டுமே போக்கஸ் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ் நிறைய தோல்விகளை பார்த்து மலையாளம் படம்னாலே ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் காதலே வாங்காம நாங்க இப்படிதான் படம் எடுப்போம், இதுதான் எங்க ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சே ஒரு நாள் நாங்க ஜெயிப்போம்னு ஆர்ட் படங்கள் வச்சே மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க மலையாளம் இண்டஸ்ட்ரி. சோ ஒரு அண்டர்ரேட்டடான இண்டஸ்ட்ரியா இருந்த மலையாளம் இப்பதான் அதுக்கான ரெகக்னேஷன் தேடி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள அதை கெடுக்கிற மாதிரி தமிழ் சினிமா கூட கம்பேர் பண்ணி வீடியோ போடும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய படம் மலையாளம்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ல போனா ஆல்ரெடி தெலுங்கு ஃபேன்ஸ்க்கும் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு தான் இருக்கு. அண்டர்ரேட்டட்னு மலையாளம் இண்டஸ்ட்ரியை இப்ப சொல்றவங்க எல்லாருமே பின்னாடி ஓவர் ரேட்டட்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வீடியோ போடுறதுல நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் டேமேஜ் இல்ல, மலையாளம்க்குமே பின்னாடி பேக் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படியே இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு 3 மாசம் கூட பெரிய படம் வரல அப்படின்னு உண்மையிலேயே இந்த யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் கோவம் இருந்ததுன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி ஏன் வரல அப்படிங்கறத மட்டுமே முன்னிறுத்தி பேசலாம். தேவையில்லாம மலையாளம் இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணி பேசுறது தான் நான் தப்புன்னு சொல்றேன். தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட்னு யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டதை பார்த்துட்டு உண்மையிலேயே தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட்டா இல்லையா அப்படிங்கறத ஒழுங்கா ரிசர்ச் பண்ணாம வாத்து கூட்டம் மாதிரி எல்லாரும் ஒரே கண்டென்ட்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறது தான் நான் தப்புன்னு சொல்றேன். இந்த டாபிக் மட்டும் நான் சொல்லல, நார்மலாவே இது ஒரு ஃபார்முலாவா நிறைய யூடியூப் சேனல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெண்ட்ல இருக்க யாரையாவது பாராட்டினா வியூஸ் வரும் அப்படின்னா அவங்கள பாராட்டுறது, யாரையாவது அடிச்சா இப்ப வியூஸ் வரும் அப்படின்னா அவங்கள போட்டு அடிக்கிறது அப்படின்னு இது ஒரு ட்ரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்போ இவங்க சூஸ் பண்ணிருக்க ஒரு டாபிக் தான் தமிழ் சினிமாவோட டவுன்ஃபால். பட் இவங்கள ஃபாலோ பண்ற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க வியூஸ்க்காக பேசுறாங்கன்னு தெரியாம நம்ம இண்டஸ்ட்ரியே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமா டவுன்ஃபால்னு வீடியோ போட்டிருக்கவங்க கமெண்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சொன்னதை கேட்டு தமிழ் சினிமாவே திட்டிட்டு இருப்பாங்க. ஒரு 10 பேர்
மட்டும் தான் தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு லவ்வர் படம் பிடிச்சிருக்கு, எனக்கு கேப்டன் மில்லரே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அயலான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. மீதி முக்காவாசி பேர் அவங்க சொல்றதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தமிழ் சினிமாவை தான் கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தமிழ் சினிமால இருந்து 1000 கோடி வரல, அதனால தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட் அப்படின்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 1000 கோடி அடிச்ச படங்கள் எதுவுமே ஒரு வருஷத்துல எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள் இல்ல. எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் நல்லா டைம் எடுத்து அந்த படத்துல நிறைய பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணி மல்டி ஸ்டார்ஸ் எல்லாம் கேஷ் பண்ணி தான் அந்த படத்தை 1000 கோடி கலெக்ஷன் எடுக்க வச்சிருப்பாங்க. சோ தமிழ்ல அதே மாதிரி ஒரு ஆக்டர் 2-3 வருஷம் ஒரே படத்துல லாக் ஆகியிருந்தா அந்த ஆக்டரையே ஃபார்ம் அவுட்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வருஷம் ஒரு படமாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல போக்கஸா இருக்காங்க. இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பெருசா ஒரு பேன் இண்டியா படம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோஸ் 2 வருஷம் 3 வருஷம் படம் இல்லாம இருப்பாங்க. அதை நம்ம ஏத்துக்க ரெடியா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சூர்யா எடுத்துக்கிட்டோம்னா சூரரை போற்று, ஜெய் பீம், ரோலெக்ஸ் இந்த 3 கேரக்டருக்கு அப்புறம் சூர்யாவோட ஃபார்ம் பீக்ல இருக்கு. பட் இருந்தாலும் எதற்கும் துணிந்தவனுக்கு அடுத்த படமா ரிலீஸ் ஆக வேண்டிய கங்குவா 2 வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதுக்கு ரீசன் கங்குவாவை பெரிய பட்ஜெட் படமா எடுக்கணும், பேன் இண்டியா கிட்ட அடிக்கணும்னு பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. சூர்யாக்கு மட்டும் இல்ல, பெரிய பட்ஜெட் படம்னாலே கண்டிப்பா டிலே ஆகும். STR48 இன்னும் ஷூட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இதே நிலைமை தான். ஜூனியர் NTR, ராம் சரண், அல்லு அர்ஜுனுக்கும் கூட லாஸ்ட் 2 வருஷமா எந்த படமும் ரிலீஸ் ஆகல. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சில யூடியூப் சேனல்ஸ், மீடியாலாம் தமிழ் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 1000 கோடி அடிக்கல 1000 கோடி அடிக்கலன்னு ட்ரோல் பண்ணி கலாச்சி அவங்கள கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. சோ எந்த ப்ரொடியூசருமே ஹீரோ கிட்ட போய் நீ எனக்கு அடுத்த படத்துல 1000 கோடி கலெக்ஷன் வர மாதிரி படம் நடிச்சு கொடு அப்படின்னு கேட்க முடியாது. டைரக்டர்ஸ் கிட்ட தான் அந்த கொஸ்டின் கேட்க முடியும். ஏன்னா ஸ்டார்ஸ் எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருந்தாலும் தனியா அவங்களோட ஸ்டார்டம் வச்சு 1000 கோடி அடிக்கவே முடியாது. ஒரு டைரக்டரோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் இருந்தா மட்டும்தான் 1000 கோடியை டச் பண்ண முடியும். சோ ஆக்டர்ஸ் விட டைரக்டர்ஸ்க்கு தான் இந்த 1000 கோடி பிரஷர் அதிகமா இருக்கும். இப்பதான் ஆக்சுவலி தமிழ் சினிமால ஹீரோக்கு ஈக்குவலா டைரக்டர்ஸ்க்குமே ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா ஆக்டர்ஸ் மேல நம்ம போடுற பிரஷர் மாதிரி டைரக்டர்ஸ் மேலயும் பிரஷர் போட ஆரம்பிச்சோம்னா அவங்களுமே சொதப்பதான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட கிளாஸ் மாஸ்னு 2 கேட்டகரியிலுமே டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அமைய மாட்டாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் கிளாஸ் டைரக்டர்ஸ் மட்டும் தான் டாப்ல இருப்பாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் மாஸ் டைரக்டர்ஸ் மட்டும் தான் டாப்ல இருப்பாங்க. ஆனா தமிழ்ல மட்டும் தான் கிளாஸ் படம் எடுக்கிற டைரக்டர்ஸும் டாப்ல இருக்காங்க, மாஸ் படம் எடுக்கிற டைரக்டர்ஸும் டாப்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில கிளாஸ் மாஸ்னு தனித்தனியா ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸும் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில ஃபார்ம் அவுட்ங்கிறது ஒன்று எப்பவுமே வராது. இந்த வருஷம் மட்டும் இல்ல, எந்த வருஷம் எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்ல இருந்து ஒரு பெரிய கிளாஸ் படமும் வந்திருக்கும், ஒரு பெரிய மாஸ் படமும் வந்திருக்கும். போன வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா ஜெயிலர், லியோ, வாரிசு, துணிவுன்னு கமர்ஷியல் படங்கள் சக்சஸும் இருக்கும். அதே மாதிரி போர் தொழில், டாடா, பார்க்கிங், இருக்கப்பட்ட மாதிரி ஆர்ட் படங்களோட சக்சஸ்மே இருக்கும். இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா கூட கோட், வேட்டையன், கங்குவா மாதிரி மாஸ் படங்களும் லைனப்ல இருக்கு. விடுதலை 2, தங்கலான், மகாராஜா மாதிரி கிளாஸ் படங்களுமே லைனப்ல இருக்கு. எல்லாமே டாப் ஆக்டர்ஸோட படங்களும் கூட. இந்த மாதிரி கிளாஸ் மாஸ் 2 கேட்டகரியிலும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பெரிய படங்கள் வச்சிருக்க ஒரே இண்டஸ்ட்ரி கோலிவுட் தான். அப்படிப்பட்ட ஒரு தரமான இண்டஸ்ட்ரியை தான் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் இந்த 3 மாசத்துல பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் எதுவும் வரல அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியை நம்மளே டவுன் பண்றது பெரிய முட்டாள்தனம். ஜஸ்ட் இந்த வருஷம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போற படங்களோட லிஸ்ட்டை மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்கு கம்பேக் தேவையா இல்லையா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வேட்டையன், கோட், கங்குவா, விடாமுயற்சி, தங்கலான், இந்தியன் 2, விடுதலை 2, ராயன், அமரன், கார்த்தி 26, கவினோட ஸ்டார், ஜெயம் ரவியோட ஜீனி, அருண் விஜயோட வணங்கான்னு மொத்தம் 13 படங்கள் இந்த வருஷம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போகுது. இது இல்லாம இன்னும் நிறைய லோ பட்ஜெட் நல்ல படங்கள் கூட வரும். மே மந்த்துக்கு அப்புறமா தான் நான் சொன்ன இந்த 13 படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. சோ 6 மாசத்துல 13 தரமான படங்கள் லைனப்ல இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு கம்பேக் தேவையா? மே மந்த்துக்கு அப்புறமா தான் இந்த வருஷத்தோட கோலிவுட் சம்பவமே ஆரம்பிக்க போகுது. 2024 இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போற எல்லா படங்களுமே வெயிட்டான படங்கள். எல்லாமே டயர் 1, டயர் 2 ஸ்டார்ஸோட படங்கள். அந்த படங்கள்லாம் வந்தா இப்ப ஃபார்ம் அவுட்னு பேசுற வாயெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிரும்.